Hi guys, good evening. So good evening all. So I hope you guys are doing great. Yes, great evening guys. So Ellarume assemble ayacha. So we are live now. Right, all of you ready? So Menti இன்னைக்கு biology மட்டும்தான் இருக்க போகுது. So all the bio folks ready அப்பா? Right. Okay. Hi guys, good evening. சரி ஓகே ஸோ இன்னைக்கு சாப்டர் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் ஆல்ரெடி தமிழ்ல பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஸோ நிறைய பேர் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அந்த ஷெட்யூலை திரும்ப இன்னொருக்கா நான் ரீகேப் பண்ணி விடுறேன். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இன்னும் ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 20 days இருக்கு. ஸோ ஆல் ஆஃப் யூ ஹாவ் த ட்ரீம் ஆஃப் பிகமிங். ஸோ எல்லாத்துக்கும் அந்த டாக்டர் ஆகணும், ஒயிட் கோட் போடணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்க போது. ஸோ அதுக்கு நீங்கள் அடுத்த 20 days எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இப்போ இந்த 20 நாளில் பயாலஜியில் மட்டும், ஸோ பயாலஜி தான் வந்து இப்போ நம்மளை காப்பாற்றி கொடுக்க போகுது. அந்த 360க்கு ஒரு 300+ எல்லாரும் டார்கெட் பண்ணி கேன் ஸ்கோரா? டெஃபினெட்லி எஸ். பட் அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இருக்க சுச்சுவேஷனை நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ ஃபிசிக்ஸ் பண்ணலாமா, கெமிஸ்ட்ரி பண்ணலாமா, இல்லை பயோ நான் இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாமா? பட் ஒரு சிலர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து பயோவில் தரவா இருக்கேன், அதனால இந்த தடவை நான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயோவை கடைசி வரலும் படிக்காமையே விட்டுருவீங்க. நோ, பயோ தான் சேவியராக இருக்க போகுது. என்சிஆர்டியை ப்ராப்பராக ரீட் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம்ஸ், அதாவது பயாலஜியில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை லைக் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா 300+ வாங்கிடலாம். ஓகே, பிகாஸ் எல்லா கொஷின்ஸுமே என்சிஆர்டிலேருந்து தான் கேட்பாங்க. சம் கொஷின்ஸ் கொஞ்சம் அதில் வந்து நம்மள ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சில கொஷின்ஸை இன்னும் எக்ஸ்ட்ராவாக சால்வ் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஜெனட்டிக்ஸ் போர்ஷன் தான். ஸோ ஜெனட்டிக்ஸில் நிறையா பேர் ஃபீலிங் ட்ரபிள் இல்லையா? பட் அதுக்கு சொல்யூஷன் இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ ஐ கிவ் யூ த ஹேண்ட் ரிட்டன் மைண்ட் மேப்ஸ் இருக்க போகுது. ஸோ அது எல்லாம் பார்க்கணும், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த லைவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு கம்யூனிட்டியோட லிங்க் இருக்க போகுது. ஸோ அதை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பயோ 360ல ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 100 ஷார்ட்ஸ் முடிச்சாச்சு. ஸோ அதில் ஒரு 100 கான்செப்ட், 100 கொஷின்ஸ் இருக்கு. அதை ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த சைக்கிளை கரெக்டாக ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. டெஃபினெட்லி ஸோ 340 இஸ் டார்கெட். டெஃபினெட்லி ஸோ நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். பட் கரெக்டாக இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும். ஸோ 2025 நீட் அப்படின்னாலும் இப்போ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் எங்கள் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பார்க்க போகிறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஜெனட்டிக்ஸில் ஆல்ரெடி சூப்பர் தரவாக இருக்கீங்க அண்ட் இதில் ஒரு சில ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்க போது. ஸோ அது ப்ரீவியஸ் இயர் நீட்லலாம் கேட்டிருக்காங்க. அதை சால்வ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த சாப்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாலும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 25 மார்க்ஸ் ஃப்ரம் ஒன் பர்டிகுலர் சாப்டர் முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா? ஸோ ரைட், ஸோ அதுக்கு முன்னாடி பயோ 360 இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் அங்கே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஸோ லாஸ்ட் 20 டேஸோட ஸ்டடி பிளான் அங்கேயும் அப்லோட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் வி ஹவ் கிராஸ் லைக் 100 ஷார்ட்ஸ். அந்த 100 கான்செப்ட்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைக்கிள், ஸோ அடுத்த 20 டேஸ்க்கு நான் சொன்ன மாதிரி மைண்ட் மேப்ஸ். ஸோ மைண்ட் மேப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ கம்யூனிட்டியில் டெய்லியும் கொஷின்ஸும் அப்லோட் ஆகும். ஓகே, யூ குடன் ஜாயின் டு தட் கம்யூனிட்டி. ஓகேப்பா, ஸோ நான் கிளாஸ் முடிஞ்சு திரும்ப அதை செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் லைக் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இஃப் நாட் ஐ சேஞ்ச் இட் அகெயின். ஓகேவா? ஸோ தங்க செல்வி நான் திரும்பவும் செக் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் மைண்ட் மேப்ஸை நீங்கள் வச்சு திரும்ப ரீட் பண்ணிகிட்டே இருங்க. மென்டி வெயிட். ஸோ மென்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்டை இந்த சாப்டரில் நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ ஜஸ்ட் ஸ்பெண்ட் அனதர் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை தரோ பண்ணிட்டு மென்டி போயிடலாம். ஓகேவா? ரைட், அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்ஸ். ஸோ இந்த ஷார்ட்ஸில் ஓகேவா, யூ நீட் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் த கான்செப்ட். இதில் கான்செப்டை டெய்லி ஒரு கான்செப்ட், ஓகே, ஒரு சாப்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 கான்செப்ட் ரிப்பீட்டடாக கேட்ட கான்செப்டாக இருக்கட்டும். அண்ட் கொஷின்ஸ் ஒரு சில டைம் நமக்கு அதுக்கு ட்ரிக் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி கற்றுக்க முடியும்? கொஞ்சம் அதை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஜஸ்ட் 1 minute அதை ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். யூ கேன் ரீகால் த கான்செப்ட் வெரி குவிக்லி. அண்ட் கண்டிப்பாக ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அந்த கொஷின் வந்து நீட்டில் கேட்ட கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த கான்செப்டை படிச்சுட்டு ஓகே ட்ரை ஆன்சரிங் த
question. ஸோ அதுக்கு மைண்ட் மேப்பையும் நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது இல்லையா? ஸோ பயோ 360யோட வாட்ஸ்அப் சேனலில் டெய்லியும் போல் கொஷின்ஸ். ஸோ நான் என்ன ஷார்ட்ஸ் அங்கே போட்டுட்ருக்கேனோ அதுக்கான கொஷின்ஸ் அங்கே போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஷின் ப்ராக்டிசிங் இஸ் அன் ஆர்ட். நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேபி மைண்ட் மேப்பை நீங்கள் சும்மா எடுத்து பார்த்துருவீங்க. ஷார்ட்ஸ் ஓகே, ஸோ ஏதோ ஒரு ஷார்ட்ஸை நீங்கள் ரேண்டமாக பார்த்துருப்பீங்க. பட் நம்ம பண்ணாமல் மிஸ் பண்ணக்கூடியது இந்த பார்ட் தான். இதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ நம்ம படிச்சிருப்போம், பட் படித்ததை இங்கே கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணும் இல்லையா? ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு, ஸோ ஏன் நமக்கு ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கிறாங்க, நீங்கள் படித்தது எவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளால வந்து ஒரு 2 மார்க் 5 மார்க் 3 இல்லை 5 மார்க் அளவெல்லாம் ஆன்சர்ஸ் எழுத முடியாது. ஸோ கண்டிப்பாக அது 1 மார்க் கொஷின் எழுதுனா +4, தப்பாயிடுச்சு அப்படின்னா -1. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணும். அப்போனா நீங்கள் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ஒரு ஆன்சரையும் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ டெஃபினெட்லி இங்கே படிக்கிற கான்செப்டை இங்கே கண்டிப்பாக அப்ளை பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே கொஷின்ஸ்க்கான ஆன்சரை டெய்லி சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் எப்பயுமே அடுத்தடுத்த நாள் போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ டு நாட் மிஸ் எனி. ஸோ இதில் எந்த பார்ட்டியுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் மறக்காமல் அந்த 7:30 லைவ். ஸோ இந்த 7:30 லைவ்ல ஒவ்வொரு சாப்டர் 12th போர்ஷன்ஸும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதையும் அப்படியே மிஸ் பண்ணாம வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ ரைட். ஸோ எப்படி பண்ணணும்? யூ ஹேவ் டு ரிவைஸ் NCERT. ஸோ ஃபர்ஸ்ட் 12th சிலபஸை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுருங்கப்பா. அந்த ஷெடியூல் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அண்ட் 2016 23 வரலும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின்ஸை கண்டிப்பாக சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகே, ஸோ அதை தான் சொல்கிறேன். ஸோ 20 days இருக்கா? ஸோ இந்த 20 daysல ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த 5 நாள், ஸோ மேபி இன்னையிலேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 5 daysல 12th சிலபஸை முடிக்கணும். அடுத்த 10 daysல 11th சிலபஸை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுமானா 12th சிலபஸில் யூனிட் வைஸ் பிரிச்சிங்க அப்படின்னாலே ஓகே ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 13 சாப்டர்ஸையும் நம்ம 5 daysல முடிச்சிடலாம். ஏன்னா கண்டிப்பாக பயோக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ ஃபுல் டே படிக்கணும். ஸோ 16+ hours கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சே தான் ஆகணும். ஜஸ்ட் 20 days இல்லையா? ஸோ அந்த ஒரே ஒரு மெடிக்கல் சீட் வாங்குறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அடுத்த 20 daysக்கு தயவு செஞ்சு எஃபோர்ட் போடுங்க. 16 hours வந்து படிக்கணும். ஒரு நாளைக்கு பயாலஜில மினிமம் அந்த 3 chapters ஃபினிஷ் பண்ணா மட்டும்தான் கொஸ்டின் ப்ராக்டிஸும் சேர்த்தி ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம பழகிட்டே இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்தது அதே மாதிரி 11th சிலபஸ். 11thல கொஞ்சம் சிலபஸ் அதிகமாக இருக்க போது. அண்ட் நம்ம ஆல்ரெடி 11thல வந்து நிறைய புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும். ஸோ அங்கே ஒரு நாளைக்கு 2 சாப்டர்ஸ் படிக்கலாம். ஸோ அப்படி படித்து கவர் பண்ணிங்க அப்படின்னாலும் 15 daysல நீங்கள் இது எல்லாத்தையுமே டோட்டலாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் கொடுத்து பார்க்கணும். ஸோ 11th சிலபஸ் ஒரு நாளைக்கு பண்ணணும். அதே மாதிரி 12th சிலபஸ் ஒரு நாளைக்கு பண்ணணும். அண்ட் அது போக ஒரு ஃபுல் மார்க் டெய்லியும் ஒரு 2 மார்க் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நம்ம May 4 எட்ஜுக்கு வந்துடும். May 3 அது எல்லாத்தையும் முடிச்சிருவோம். அண்ட் May 5 இஸ் கோயிங் டு பி த எக்ஸாம். சரியா? ஸோ இந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ shall we start with the first question? So இந்த question, so இது வந்து problem based question. So definitely இது நீங்க இன்னைக்கு பார்த்தே ஆகணும். So just spend another 10 minutes, we'll solve this question and move to the mentee. சரியாப்பா? ரெடி? ஸோ ஆல் ஆஃப் யூ ரெடி? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர், ஸோ பார்த்தனையும் சூஸ் பண்ணிடாதீங்க ஆன்சரை. இதை கண்டிப்பாக நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இஃப் அ கலர் பிளைண்ட் ஃபீமேல், ஓகே கலர் பிளைண்ட் ஃபீமேல் மேரிஸ் அ மேன் whose mother was also colorblind அப்படின்னா what are the chances of her progeny அப்படின்னா அவங்களுடைய children having color blindness. so children மொத்தமா சொல்லியிருக்காங்க. so 100% அப்படின்னு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பட் வெயிட், ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது எந்த குரோமோசோம் மூலமா பாஸ் ஆகக்கூடிய டிசார்டர்? எக்ஸ் குரோமோசோம் மூலமா இல்லை ஒய் குரோமோசோம் மூலமாவா? ஸோ எந்த குரோமோசோம் மூலமா பாஸ் ஆகுதுப்பா? ஸோ கைஸ் கீப் ஆன்சரிங் இந்த சார்ட். எஸ், கலர் பிளைண்ட்னஸ் எந்த குரோமோசோம் மூலமா பாஸ் ஆகக்கூடிய ஒரு டிசார்டர். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்-லிங்க்ட், ஓகேவா? எக்ஸ்-லிங்க்டு டிசார்டர். அப்போ நார்மலா வந்து ஃபீமேல்ஸ் மூலமா தான் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ டூ ஈவன் மேல்ஸ் ஹேவ், பட் ஆனால் ஹை சான்சஸ் ஃபீமேல்ஸ் மூலமா தான் பாஸ் ஆக போகுது. சரி, ஓகே. ஸோ இட் இஸ் கோயிங் டு எஃபெக்ட் த மேல் ஆஃப் ஸ்ப்ரிங். ஏன் சொல்லுங்க? ஃபீமேல்ஸை பொறுத்தவரைக்கும் ஓகே, ஸோ ஃபீமேல்ஸ்க்கு ஸோ தே ஹாவ் 2 எக்ஸ் குரோமோசோம், 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஆனால் மேலுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்க போகுது. ஒரு எக்ஸ் ஒரு ஒய் இருக்க போகுது. இது எக்ஸ் குரோமோசோம் மூலமா பாஸ் ஆகும்போது if the male is getting one mutant allele, so color blindness அப்படிங்கறனால I use it as a C. அந்த mutant allele அப்படின்னா this is a cause பண்ணக்கூடிய allele. சரியா? so this is cause பண்ணக்கூடிய அந்த allele
ஃபீமேல்ஸ்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல இருந்தாலே அந்த டிசீஸ் வந்து அவங்களுக்கு கேரியரா தான் காட்டும். அதாவது அவங்களுக்குள்ள அந்த டிசீஸ் இருக்கு, ஆனா எக்ஸ்பிரஸ் ஆகல. ஆனா மேலுக்கு அப்படி கிடையாது. ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. இந்த மியூட்டன்ட் அலீல் இங்க வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க கலர் பிளைண்ட் தான் அர்த்தம். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? சோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாமாப்பா? எஸ். ஸோ மேரிஸ் அ மேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, கலர் பிளைண்ட் ஃபீமேல். ஸோ ஃபீமேல் வந்து டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஸோ ஷீ இஸ் அ கலர் பிளைண்ட் விமன். ஸோ அவங்க வந்து மேரி பண்ண மேன், அவங்களுடைய அம்மா வந்து கலர் பிளைண்ட். ஸோ அம்மா கலர் பிளைண்ட். நான் பாப்பாவை பத்தி மென்ஷன் பண்ணேன்னா தி திங் இஸ் நார்மல். ஸோ அதை நம்ம இன்னொருக்கா இங்க வந்து சால்வ் பண்ணி பார்த்தலாம். ஸோ இந்த மேனை ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்றேன். ஓகேவா? ஸோ ஹவு டு ஐ சால்வ் இட்? ஸோ தெரியுதா? ஸோ இட் இஸ் an X-linked, ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இந்த மேன் அப்படின்னு எடுத்துக்கும் போது his mother is colorblind. ஸோ மதர் colorblind. ஸோ ஃபீமேல் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்க போது, ரெண்டுலையுமே அந்த மியூட்டன்ட் அலீல் இருக்க போது, அண்ட் த மேல் இஸ் கோயிங் டு பி நார்மல். ஸோ அப்படின்னு நம்ம அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த பையனுக்கு என்ன மாதிரி குரோமோசோமல் காம்பினேஷன்ஸ் இருக்க போகுது? ஓகே, ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸி, எக்ஸ் அண்ட் எக்ஸி, எக்ஸ் சிஎன்ஒய், எக்ஸ் சிஎன்ஒய். ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு இந்த மேனோட கண்டிஷனை நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இங்க பாருங்க, ஃபீமேல் இது ரெண்டுமே ஃபீமேல், இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ மேல் எடுக்கும் போது பாருங்க, ரெண்டு மேலுமே எக்ஸ் குரோமோசோம்ல அந்த மியூட்டன்ட் அலீல் பிரசென்டா இருக்கு. ஸோ போத் ஆர் கோயிங் டு பி கலர் பிளைண்ட். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுப்பா, டைரக்டா அந்த மேன் வந்து கலர் பிளைண்ட் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ கலர் பிளைண்ட் ஃபீமேல்னு கொடுத்துட்டாங்க. அந்த மேனை வந்து எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க, அவங்க அம்மா கலர் பிளைண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க மதர் வந்து கலர் பிளைண்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஃபாதர் என்னவா இருந்திருக்காரு, நார்மலா இருந்திருக்காரு. சரியா? ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்படி சால்வ் பண்ணி பார்க்கும்போது 100% வெயிட். ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு தெரியணும் இல்லையாப்பா? இது மாதிரி டைரக்டா கேட்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் இதில் நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ லெட் அஸ் சால்வ் இட். ஸோ இப்போ மேனும் என்னது, கலர் பிளைண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஷால் வி சால்வ் திஸ் நவ்? ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேருமே கலர் பிளைண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ லெட் அஸ் சால்வ் இட் ஹியர். ஸோ நார்மல். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே கலர் பிளைண்ட். So colorblind female, she is marrying a colorblind male. So அப்படிதான் இது. பட் நான் டைரக்டா क्वेश्चन கொடுக்கல. ஸோ நமக்கும் நீட்ல அது மாதிரி கேட்கலாம். ஸோ ஃபீமேல்ல மேல். ஸோ அந்த மியூட்டன்ட் அலீல் ரெண்டு பேர்த்திட்டுமே இருக்கு. ஸோ ஃபீமேலுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம்லையுமே இருக்கணும், மேலுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம்லையும் இருக்கணும். அப்பதான் அது வந்து கலர் பிளைண்ட்னஸை இண்டிகேட் பண்ண போகுது. ஸோ வாட் ஆர் த சான்சஸ்? ஸோ நம்ம கிறிஸ் கிராஸ்லையும் போடலாம், ஆர் வி கேன் புட் இட் இந்த பியூனிட் ஸ்கொயர். ஸோ பியூனிட் ஸ்கொயர்ல சால்வ் பண்ணும்போது ஓகே, எக்ஸ் எக்ஸ் அண்ட் இங்க எக்ஸ் ஒய். ஓகேவா? ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே அந்த மியூட்டன்ட் அலீல் இப்படி பிரசன்ட் ஆகி இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ அவங்க கிட்ஸை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணும். ஸோ வாட் ஆர் த சான்சஸ் ஆஃப் தெம் பீயிங் கலர் பிளைண்ட்? ஸோ எக்ஸ் எக்ஸ், எக்ஸ் எக்ஸ், ஸோ எக்ஸ் ஒய், எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் அந்த மியூட்டன்ட் அலீல் இருக்க போகுது? ஸோ இங்கேயும் இருக்க போகுது, இங்கேயும் இருக்க போகுது. ஸோ இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ ஹியர் ஆல்சோ அண்ட் ஹியர் ஆல்சோ. ஸோ ஆர் தே கோயிங் டு பி? ஸோ இங்கே பாருங்கப்பா, ஃபீமேல்ஸ். ஸோ அவங்களுடைய டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ். ஸோ 2 டாட்டர்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேருமே. ஸோ 2 டாட்டர்ஸ், போத் ஆஃப் தெம் ஆர் கலர் பிளைண்ட். ஸோ அதே மாதிரி 2 சன்ஸ் இருக்காங்க, 2 சன்ஸுமே கலர் பிளைண்ட். ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? 100%. ஸோ இப்போ 100% எப்படி வந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஸோ ஆர் வி கிளியர்? எஸ். ஸோ இந்த கொஸ்டின் நீட் 2022ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். ஸோ இதே மாதிரி நமக்கும் வந்து மாற்றி கேட்கலாம். ஓகேவா? ஸோ டைரக்டா ஹோமோசைகஸ் கண்டிஷன், ஹெமிசைகஸ் கண்டிஷன் எப்படி வேணா மாற்றி கேட்கலாம். ஸோ ஆர் வி கிளியர் வித் திஸ்? எஸ். ஓகே, ஸோ அப்போ அடுத்த கொஸ்டின். ஸோ இதே மாதிரி வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அப்போ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருமா? கண்டிப்பா வரும், ஆனா கொஞ்சம் மாத்தி மாத்தி கேட்கலாம். சோ அது வந்து இப்போ 2016ல கேட்டிருந்த அதே கொஸ்டின் பாருங்க. இஃப் a colorblind man marries a woman who is homozygous for normal color vision. சோ என்ன சொல்லிருக்காங்க? homozygous. சோ அப்போ இந்த விமன் வந்துட்டு நார்மலா இருக்காங்களா, இல்ல கேரியரா இருக்காங்களா, இல்ல கலர் பிளைண்டா இருக்காங்களா? சோ இந்த கண்டிஷன் இப்படி இந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் ஷி ஆக்சுவலி? மேல் வந்துட்டு கலர் பிளைண்ட் தெரிஞ்சிருச்சு. சோ ஃபீமேல மாத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இங்க ஃபீமேல் என்ன சொல்லிருக்காங்க? ஹோமோசைகஸ் ஃபார் நார்மல் கலர் விஷன் சொல்லிருக்காங்க. சோ அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? இஃப் ஷி இஸ் ஹோமோசைகஸ் ஃபார் நார்மல் கலர் விஷன் அப்படின்னா இஸ் ஷி கோயிங் டு பி a நார்மல் பர்சன், இல்ல கலர் பிளைண்டா இருக்காங்களா, இல்ல கேரியரா இருக்காங்களா? ஷி இஸ் கோயிங் டு பி நார்மல், அப்சல்யூட்லி நார்மல். அப்படிதானா? சோ அப்ப ஏன் அது அப்படி கொடுக்கல? நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹோமோசைகஸ் அப்படின்னு சும்மா கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஓகே, ஹோமோசைகஸ் அப்படின்னா மேபி வந்துட்டு ரெண்டுலயுமே மியூட்டன்ட் அலீல் இருக்கு, ஷீ இஸ் ஆல்சோ கலர் பிளைண்ட் சூஸ் பண்ணுவோம். நோ. இப்போ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ லெட் அஸ் சால்வ் திஸ் அகைன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுப்பா?
we know that இங்க என்ன சொல்லிட்டாங்க man வந்து color blind, so color blind man, so x and y, and normal women, okay, normal women. so அவங்க எப்படி இருப்பாங்க, ரெண்டு x chromosome இருக்கு, இவங்களுக்கு அந்த mutant allele கிடையாது, so color blind man. so இவங்க ரெண்டு பேர் மேரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய offsprings எப்படி இருப்பாங்க, so normal women, so ரெண்டு x chromosome x and y. so let us put it here. சரி, so mutant allele எங்கெல்லாம் present ஆயிருக்குப்பா, so male மட்டும்தான் is mutant, he is having the color blindness. so அப்போ x and x, x and x, okay, அதே மாதிரி x and y, x and y. so அப்போ எங்கெல்லாம் அந்த color blindness மாறி இருக்கும், so இங்கே ஒரு x and இங்கே ஒரு x. so இப்போ questionல திரும்ப பார்க்கலாம். so questionல என்ன கேட்டிருக்காங்க, the probability of the sun being color blind ன்னு கேட்டிருக்காங்க. so அப்போ இங்க பாருங்க, so இது ரெண்டுமே வந்து they are going to be the daughters, ஓகேவா. so daughters, ரெண்டு daughtersமே எப்படி இருக்காங்க, both the daughters are carriers because ஒரே ஒரு x chromosomeல தான் அந்த allele present ஆயிருக்கு, so they are going to be the carriers. questionல கேட்டது sons, ரெண்டு சன்னுமே நார்மலா இருக்காங்க, so they are normal sons. okay, so அப்ப இந்த questionக்கான ஆன்சர் என்னவா இருக்க போகுது, that is going to be 0. okay, clear. so இது மாதிரி நமக்கு problem based questions from inheritance கேட்டாங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்களா? yes, all of you clear-ஆ? right, so எப்படி ஆப்ஷன் 0 வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? ரெண்டு question சால்வ் பண்ணிருக்கோம்பா. this is the base. இதை பேஸ் பண்ணி நமக்கு questions வேற எப்படி வேணா மாத்தி கேட்கலாம், so அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். all of you clear? சரி, okay, so மென்டி போலாமா? so மென்டிக்கு ரெடியா? any doubt from this part? and அதுக்கு முன்னாடி so all the other folks so self preparation பண்ணிட்டு இருக்கீங்க, crystal clear? okay, so principles of inheritance and variation நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப important. so நீங்க NCERT இப்போ படிக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மைண்ட் மேப்ஸ் மூலமா படிக்கணும். ஸோ இந்த மைண்ட் மேப்ஸ் வேணும்னா மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ கம்யூனிட்டிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்க போது. ஸோ இந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிங்க, யூ கேன் கெட் ஆல் த ஃப்ரீ மைண்ட் மேப்ஸ் ஃபார் பயாலஜி. அண்ட் இதுக்கான questions, ஸோ ஒவ்வொரு நாளும் ஷார்ட்ஸ் அதோட questions எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் ஆகிட்டே இருக்கு. So please do not miss out. Next 20 days, in the days வந்து கண்டிப்பா it is going to be a game changer for all of you. Just focus and study. சரியா? So ready for the menti? Okay, so இதுலயே எல்லாமே இருக்குப்பா. அந்த சாப்டர் நீங்க இப்போதான் படிக்க போறீங்க அப்படின்னா maybe you can give a try. Okay, இந்த problem based questions நான் சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இதுல 2-3 பேட்டர்ன் நீங்க சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் கம்ப்ளீட்டா ஸோ லிங்கேஷனா என்ன, ரீகாம்பினேஷனா என்ன, செக்ஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் ஆல் த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இன் ஒன் கோ. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதுல ஒரு 7 pages தான் இருக்க போது. இதை கிளியரா நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே யூ கேன் ஸ்கோர் வெரி வெரி வெல். ஓகே, சரி, ரைட். ஓகே கைஸ், ஸோ இப்போ மென்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மென்டிக்கு எல்லாரும் ரெடியா? எஸ். கம்யூனிட்டில நிறைய குரூப்ஸ் இருக்கு மேம். நோப்பா, கம்யூனிட்டி ஒரே ஒரு கம்யூனிட்டி 100 NEET 2024 இருக்கும். ஸோ அதுக்கான அந்த கம்யூனிட்டிக்கான லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணி அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் ஆல் த அப்டேட்ஸ். ஸோ ஹேண்ட் ரிட்டன் மைண்ட் மேப்ஸ் எல்லாமே அதில் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டா இட்ஸ் ஓகே. whenever we put it you can take it. ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கூட நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ மென்டிக்கு ரெடி அப்பா? ஸோ we'll do some questions. ஸோ 100 learning ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உள்ள வந்து நேம் குவிஸ் இருக்கும். ஸோ குவிஸ்ல there will be ஆப்ஷன். ஸோ இன்னைக்கான மென்டிக்கான ஷெட்யூல் அங்கே இருக்க போது பிகின் பேட்டில் கொடுத்தா நீங்கள் டேரக்டா ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீட்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ல இருந்து எப்பவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 6 questions அந்த மாதிரி கேட்கலாம். சண்முகப்பிரியா, நீங்க 100 learning ஆப் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ ஆப்குள்ள வாங்கப்பா, குவிஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? எஸ். ஸோ ஜாயின் ஆர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. அண்ட் டெய்லியும் questions ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நிறைய ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கோட் ரித்தன்யா 1 second பா. எஸ். ஸோ ஸ்க்ரீன்ல தெரியுதா? ஸோ ரெடியா? ஸோ கேன் யூ see this code? Code is 24285571. 24285571. ஸோ இதுதான் மென்டியோட கோட். ஸோ இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. ஸோ ரித்தன்யா, கோட் தெரியுதாப்பா ஸ்க்ரீன்ல? ஸோ உங்களோட கூகுள் க்ரோம்ல menti.comனு கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த கோடை கொடுங்க. 24285571. ரைட்.
இல்லையா 100 லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உள்ள வந்தனே குவிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த குவிஸ்ல இருந்து கூட பிகின் பேட்டில் கொடுத்தீங்கன்னா டேரக்டா இங்க வந்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இங்க நிறைய பேர் இருக்கீங்கப்பா. கம் லெட்ஸ் ஜாயின். ஸோ ஜாயின் பண்ணுங்க. வில் ஸ்டார்ட் ஆஃப் த செஷன். எஸ். ஸோ த நெக்ஸ்ட் 20 days are going to be really crucial. ஸோ இன்னுமே வந்து பயோவை ஃபோக்கஸ் பண்ணலன்னா ப்ளீஸ் ஃபோக்கஸ் மோர். 12th சிலபஸ் அடுத்த 5 நாளில் எவ்வளோ படிக்க முடியுமோ உட்காந்து நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்லேயே படிங்க. ஸோ தட் கான்செப்ட்ல அட்லீஸ்ட் நம்ம தெளிவாக இருக்கலாம். அண்ட் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் புக் பேக் கொஷின்ஸ் நம்ம இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கோம். அதை திரும்ப ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா? அண்ட் பயோ 360ல என்சிஆர்டி பேஸ்ட் ஷார்ட்ஸ் இருக்கு. அண்ட் அது அப்படியே வாட்ஸ்அப் சேனல்ல போல் கொஷின்ஸ் டெய்லியும் இருக்கு. அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ இட்ஸ் ரைட் ஆர் ராங் நீங்க மறக்காம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அது தப்புனா தான் நமக்கு தெரியும் எந்தெந்த போர்ஷனை நம்ம தப்பு பண்ணிருக்கோம். நம்ம ஆன்சரே பண்ணாம ஸ்கிப் பண்ண வி டோன்ட் நோ நம்ம எந்த பார்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கோம், எதுல வந்து வீக்கா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஜாயின் ஃபாஸ்ட் கைஸ். ஸோ இன்னும் நிறைய பேர் மிஸ்ஸிங். ஸோ ஆல் ஆஃப் யூ ஜாயின் பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ப்பா. ஸோ இன்னும் இங்க இருக்க ஆல்மோஸ்ட் ஒரு 20 people are missing here. ஸோ குயிக்கா ஜாயின் பண்ணுங்க. வில் ஸ்டார்ட் ஆஃப். எஸ், ஜாயின் பண்ணிட்டீங்களாப்பா எல்லாரும்? எஸ் கைஸ், ஃபாஸ்ட். ஸோ நீட் எக்ஸாம் இந்த தடவை எப்படி இருக்க போதோ தெரில. பிகாஸ் சிலபஸ் வந்து அப்படியே ஒரு 79 சாப்டர்ஸ் இல்லையா? ஸோ 97 சாப்டர்ஸ்லேருந்து 79 சாப்டர்ஸாக மாறிடுச்சு. ஸோ தீபிகா ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே ஃபைன். ஸோ ஆல் ஆஃப் யூ ஜாயின் பண்ணியாச்சாப்பா? ஸோ இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம்? ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 20 people கிட்ட ஜாயின் ஆகணும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க. ரைட். ஸோ 100 லேர்னிங் ஆப் உள்ள வந்தோடனே குவிஸ்ன்னு கீழே ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஐகானை கிளிக் பண்ணனையும் தட்ஸ் திஸ் லைவ். ஸோ அதில் பிகின் பேட்டில் கொடுத்தா நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் ஃபாஸ்ட் கைஸ். ரைட், ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா கைஸ்? இன்னும் யார் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணுங்க. ஒரு கொஷினும் நீங்க பார்த்து இங்க தப்பு பண்ணா பிரச்சனை கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அ லேர்னிங் திங் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஒரு கொஷின் தப்பு பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா நீட் எக்ஸாம்ல இட் வில் ஸ்ட்ரைக் யூ. ஸோ நம்ம கரெக்டான கொஷின்ஸை விட தப்பு பண்ண கொஷின்ஸ் மறக்காம நமக்கு அந்த மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்க தப்பு பண்ணா பிரச்சனையே கிடையாது. பட் நீங்க அந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணும். ஸோ அப்பதான் தெரியும் எங்க நம்ம அந்த மிஸ்டேக்கை பண்றோம். இப்போ யூ ஹாவ் த டைம் டு கரெக்ட் இட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஈவன் நீங்க நடுவில் ஜாயின் பண்ணி ஏதாச்சும் எரர் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அங்கிருந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ த டாப் ஸ்கோர்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். யார் கரெக்டாக எல்லா 15 கொஸ்டின்ஸையும் அட்டெம்ப்ட் பண்றீங்க, தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ த ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ் பை த பேரண்ட்ஸ், ஓகேவா? Formation of the zygote and the F1 and F2 plants can be understood from a diagram. அந்த diagram பேர் என்ன? Very good. Punnett square. So அது ஒன்றும் கிடையாது. இப்போ நான் போட்டேன் இல்லையா அந்த பாக்ஸ், அதுதான் அந்த Punnett square. See, இந்த சாப்டர்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பட் இது ஆக்சுவலி ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வருஷமும் இந்த கொஸ்டின்ஸை கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு லீடர் போர்ட் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஐ see it in the last. சரியா? ஓகே சரிப்பா. ஸோ லிபி என்ஜே அவங்க தான் டாப் ஃபாஸ்டஸ்டாக இருக்கீங்க. ரேணுகா பிரியா, பெல், கோவர்ணினி, இந்துமதி, தீபிகா, பெல்சியா, காட்லின், தர்ஷன், சுஜிதா. ஓகே கைஸ், ஸோ நேம்ஸ் நோட்டட். நாளைக்கு கிளாஸில் மீட் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின். ஸோ 14 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்களாப்பா எல்லாரும்? ரைட், ஓகே கைஸ், அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ நம்பர் contrasting characters studied by Mendel for his experiments. ஓகே, எவ்வளோ கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸாக அவர் சூஸ் பண்ணாரு. ஸோ வெரி ஈஸி கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம வந்து 12th ஜெனடிக்ஸ் வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தோம். பட் நோ, அதுலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் நீட்ல பாருங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் தட் நான் இப்போ கொடுக்குற அந்த மைண்ட் மேப்பை நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே போதுமானதா இருக்கும். ஸோ எஸ், கரெக்டான ஆன்சர் 7. ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம நிறையா ரீசன்ஸ் மேபி டைம் கம்மியாக இருந்தனால படிக்கல. பட் இப்போ யூ ஹேவ் டைம். ஒன் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸாக இருக்கட்டும், மாலிகுலர் ஜெனடிக்ஸாக இருக்கட்டும், சூப்பர் தரோவாக படிச்சு முடிச்சிடலாம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Identify the wrong statement with reference to the gene I that controls ABO blood grouping. So ABO blood grouping எதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்திருக்கோம்? எஸ், மல்டிபிள் அலீல்ஸ்க்கும் பார்த்திருக்கோம். and there is something called co-dominance. so co-dominanceம் இருக்கு, incomplete dominanceம் இருக்கு. so அது அப்படியே இன்னும் நீங்க பேக்ல போய் பார்த்தீங்கன்னா மெண்டல் கொடுத்த law of, ஓகே, ஸோ நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கீங்களா இருக்கேன். மெண்டல்ஸ் லா.
So guys, in the question kana answer, a person will have only 2 of the 3 alleles. அது correct தான்ப்பா. நம்ம choose பண்ண வேண்டியது wrong statement. So நீங்க right statement choose பண்ணி வச்சிருக்கீங்க. Wrong statement என்ன? When I, A and IB powerல வரணும். Okay, are present together, they express the same type of sugar. No. IA and IB இது ரெண்டுமே என்னது கோடாமினன்ட் alleles. இந்த ரெண்டு alleles இருந்துச்சு அப்படின்னா சேம் சுகர் வராது. ரெண்டு பேருமே தனித்தனியா they will show. IA and IB அப்படின்னா AB blood group வரும். ஸோ 3 alleles இருக்க போது IA, IB, I இல்ல IO சொல்லுவோம். ஸோ இந்த 3 allelesல யார் ரெண்டு பேர் கம்பைன் ஆக போறாங்க? IA and IB இவங்க ரெண்டு பேருமே they are codominant. ஓகேவா? ஸோ compared to the O group. ஸோ இந்த codominance factor தான் இங்க important. So அதை மிஸ் பண்ணிடாதீங்கப்பா. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு? ரெண்டு பேருமே they will express the same type of sugar னு சொல்லிருக்காங்க. No, they will express them individually. இதுதான் codominance combination தான் கிடைக்க போகுது. So இப்போ IA and IB இருந்தாங்க அப்படின்னா they are going to express as AB blood group. ஓகேவா? So clear on the question. So hurry 100 learning app install பண்ணிக்கோங்க. உள்ள வந்தனே quiz அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்க போகுது. So just give that, you can join. Guys, இந்த questionக்கான ஆன்சர் புரிஞ்சுதா? All of you clear? ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் னு புரிஞ்சுதாப்பா? ABO blood grouping system is very very important. Definitely you can expect one question இதுல இருந்து. சரியா? 3 alleles நம்ம blood groupக்கு 3 alleles responsible. gene வந்து I gene, ஓகேவா? alleles வந்து 3 alleles. அதுல ரெண்டு காம்பினேஷன் நமக்கு இருக்க போது. யார் ரெண்டு பேரும் கோடாமினன்ட்? IA வும் IB யும் compared to the IO. அது least. ஓகேவா? கம்பேர்ல recessive னு சொல்ல முடியாது, like least. ஓகே? சோ அடுத்த question. So இந்த questionல leaderboard நான் பார்க்கல, கடைசியா பார்க்கலாம், not to waste time. சரியா? அடுத்து 4th question பார்க்கலாம்ப்பா. ரைட்? ஸோ ரெடியா? ஸோ இன்னும் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணுங்க. menti.com போயிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கோட் கொடுங்க. So which one from those given below is the period of Mendel's hybridization experiment? Very good question. So இந்த question already வந்துட்டு நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்லயும் கேட்டிருக்காங்க. மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இங்க கரெக்டா எடுத்துக்கலாம். ஸோ மெண்டலோட அந்த இயர் பேஸ்டு கொஸ்டின் வருமா? அதுக்கான ஆன்சர் தான் இந்த கொஸ்டின்ல இருக்கு. எஸ், இயர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் யூஸ்வலா நீட்ல கேட்க மாட்டாங்க, பட் இங்க கேட்டிருந்தாங்க ஒன் ஆஃப் த இயர்ஸ்ல. ஸோ கரெக்டான ஆன்சர் 56 to 63. ஓகே, ஃபைன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நான் கடைசியா வந்து லீடர் போர்ட் பார்க்குறேன், இல்லை 5th கொஸ்டின் முடிச்சுட்டு கூட பார்க்கலாம் நம்ம. ரைட்? ஸோ எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A polygenic inheritance in human beings is. So polygenic inheritance இருக்கு, Pleiotropy இருக்கு. Polygenic அப்ப poly அப்படின்னா many gene. Many genes are controlling one single trait இல்ல character. So அப்ப அது என்ன இங்க ஹியூமன்ஸ்ல? So skin color இல்ல phenylketonuria, color blindness or sickle cell anemia. Yes. Polygenic inheritance அப்படின்னா many genes are controlling one particular trait. அதுக்கான கரெக்டான ஆன்சர் நம்மளோட ஸ்கின் கலர். ஓகே, phenylketonuria எதுக்கான எக்ஸாம்பிள்? பிளியோட்ரோபிசம். ஓகேவா? ஒரு ஜீன் நிறைய ஃபேக்டர்ஸ் ட்ரைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. நேச்சர் வைப். ஸோ நீங்கள் வந்து மென்டிக்குள்ள அட்டென்ட் பண்ணுப்பா. ஸோ menti.com கொடுத்துட்டு உங்களோட கூகுள் குரோம்ல ஸ்க்ரீன்ல ஒரு கோட் தெரியும், உள்ள வந்து ஒரு கோட் கேட்கும், நீங்க தெரியுற கோடை கொடுங்க. யூ கேன் ஸ்டார்ட் ஆன்சரிங் த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இப்போ லீடர் போர்ட் பார்க்கலாம். ஸோ காட்லின், ஓகே, குட் ஒன். ரைட்? ஸோ யார் இப்போ டாப்ல இருக்கீங்கன்னு பார்ப்போம். ஸோ காட்லின் இருக்கீங்க, முத்துஸ்ரேயா, ஹரி, தர்ஷன், சஞ்சீவனி, ரக்ஷிதா, பாலவேணி. ஓ, 2 ரக்ஷிதாவும் வந்துட்டீங்க. ஓகே, ரித்திகா. லிபி யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ ஹூ இஸ் லிபி? ஐ டோன்ட் நோ. அதர்ஸ் ஐ நோ. ஓகே, ஸோ நேச்சர் நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களோட கூகுள் குரோமில் menti.com கொடுங்கப்பா. கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் ஒரு கோட் தெரியுது பாருங்க மேலே, 24285571. அந்த கோட் கொடுத்தீங்கன்னா யூ கேன் கம் ஜாயின் ஹியர் அண்ட் ஸ்டார்ட் அட்டெண்டிங் தி கொஸ்டின்ஸ். ஸோ நிறைய பேர் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ யூ கேன் கம் நவ் அண்ட் ஜாயின். ரைட்? ஸோ கைஸ், இப்போ வரலும் பார்த்த கொஸ்டின்ஸ் புரிஞ்சுதா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல பாட்னி போர்ஷனும் இருக்கு, ஜுவாலஜி போர்ஷனும் இருக்கு. ஸோ ஜெனடிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ், குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் 2 சாப்டர் படிச்சிருக்கோமா? அதுதான் இங்கே பாட்னி போர்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஜுவாலஜியில் நம்ம ஒரே ஒரு சாப்டராக படிச்சிருந்தோம், கம்பல்சரிக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த சாப்டரில் இந்த ஜெனடிக் டிசார்டர்ஸாக இருக்கட்டும், குரோமோசோமல் டிசார்டர்ஸ், ஓகே, அதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. எஸ், ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்க. ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் கோயிங் டு கிவ் யூ
some sort of like என்ன சொல்றது, நம்ம படிச்சதை திரும்பவும் ரிவைஸ் பண்ண ரீகால் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஜாயின் பண்ணி நீங்க எவ்வளவு தூரம் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ண போறீங்க. ஸோ நமக்கு இருக்க போற அந்த டைம்ல, ஸோ 3 hours நீங்க அந்த 200 questions இருக்கு. ஸோ 180 questions சால்வ் பண்ணணும் அப்படின்னா பயோவை ரொம்ப ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கப்பா. எஸ், ஸோ தெரியலன்னா யூ கேன் ஆஸ்க் மீ ஹவு டு ஜாயின். ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Okay, so chromosomal theory of inheritance was proposed by, so chromosomal basis of theory of inheritance. So yes, ஒரு சாப்டரே நம்ம இதுல படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் சட்டன் அண்ட் பொவேரி, பேட்சன் அண்ட் பியூனட், டிஹெச் மார்கன், வாட்சன் அண்ட் கிரிக். ஆப்ஷனை பார்த்தா ஆப்ஷன்லயே நிறைய நம்ம கத்துக்கலாம். ஓ மை காட், எப்படிப்பா தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணீங்க? குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்தது யாரு? சட்டன் அண்ட் பொவேரி. ஓகேவா? ஸோ அடுத்தது டிஹெச் மார்கன் என்ன கொடுத்தாரு? லிங்கேஜ். ஹீ காயின்ட் த டேர்ம் லிங்கேஜ். ஓகேவா? ஸோ வாட்சன் அண்ட் கிரிக் டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு சயின்டிஸ்டும் இங்கே ஒவ்வொரு விஷயத்த நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ பியூனட் வந்து நமக்கு அந்த பியூனட் ஸ்கொயர், கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காரு. ஓகேவா? பியூனட் ஸ்கொயர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ லிங்க் கிளியரா தெரியலையா? ஸ்கிரீன் கிளியரா இல்லப்பா. நீங்க உங்களோட கூகுள் குரோம் போங்க. கூகுள் குரோம்ல menti.comனு கொடுங்க. menti.com அங்க ஸ்கிரீன்லயே தெரியுது பாருங்கப்பா. அந்த menti.com கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் த கோட் 24285571. இல்லையா 100 learning ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லையா நம்ம ஸ்கிரீன்ல நான் ஒரு QR கோடு கொடுத்துருக்கேன். அந்த கோடை உங்க போன்ல ஸ்கேனர்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? ஓகே, அந்த ஸ்கேனர்ஸ் நார்மல் ஸ்கேன் கியூஆர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூட யூ கேன் ஸ்டார்ட் அட்டெண்டிங். எஸ், ஸோ யூ கேன் கம் ஜாயின் இன் எனிவே. ஸோ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வரலாம். ஸோ ஸ்க்ரீன் உங்களுக்கு ஃபோனில் கிளியராக தெரியும் ஒன்லி வென் யூ ஆன்சர் த கொஸ்டின். ஸோ நீங்கள் இங்கே சும்மா பார்க்காதீங்க, வந்து கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. ரைட், ஸோ ஜாயின் பண்ணியாச்சாப்பா எல்லாரும்? ஸோ எஸ், ஆல் ஆஃப் யூ ஜாயின்ட். ஐஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். So experimental verification of the chromosomal theory of inheritance was done by, see, இதுக்கு முன்னாடி ஒரே மாதிரி scientist based question ஒரு டாபிக்ல இருந்து திரும்ப கேட்டிருக்காங்க. ஓகேவா? So that is எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் கொடுத்தது யாரு? சட்டன், பொவேரி, மார்கன், மெண்டல். ஸோ ஃபர்ஸ்ட் தியரி கொடுத்தது யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீட்ல. அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் யாரு பண்ணாங்க? ஸோ விச் வாஸ் டன் பை மார்கன். ஓகேவா? ரைட். ஸோ கைஸ், நான் இப்பயும் திரும்பவும் சொல்றேன்ப்பா, menti.com மேலே இருக்கு பாருங்க. உங்களோட கூகுள் குரோம்ல கொடுங்க. கொடுத்தோன்னே உள்ள வந்து இனிமே ஒரு கோடு கேட்கும் 24285571. இந்த கோடை கொடுங்க. ஸோ காட்லின் இன்னும் டாப்ல இருக்கீங்க. முத்துஸ்ரேயா, தர்ஷன், ஹரி, லிபி, ரக்ஷிதா, இந்துமதி, கவி, வாசுகி, ஜனனி. ஓகே, ஸோ நிறைய புதுசா இருக்கீங்க. லெட்ஸ் see. ஸோ அடுத்த கொஸ்டின் பா. ஸோ லெட்ஸ் see the 8th question. ஸோ 8th question பார்த்தலாம். If a colorblind female marries a man whose mother was also colorblind, what are the chances of her progeny having color blindness? இப்போ இந்த கொஸ்டின் எதுக்காகனா, நான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 10 minutes டீச் பண்ணாதான் யாரு கரெக்டாக லிசன் பண்ணீங்கன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிடும். அது தெரியாம யூ கேன் நாட் சால்வ் திஸ் கொஸ்டின். ஸோ இது மாதிரி கண்டிப்பா நீட்ல ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், ஸோ அப்போ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா 16, ஓகே, ஸோ 22, 25, ஆல்மோஸ்ட் 24 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 minutes கவனிக்கல. ஸோ டீச் பண்ணதை கவனிக்காம நம்ம மென்டி பிளே பண்ண முடியாது. மென்டி வந்து கேம் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் லேர்னிங் மெனி கொஸ்டின்ஸ். ஸோ படித்த கான்செப்டை நம்ம எவ்வளோ தூரம் ரீட்டைன் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மென்டி. ஸோ வென் டீச்சிங் பார்ட் இஸ் தேர், ப்ளீஸ் லிசன். ஸோ இங்கே தப்பு பண்ணவங்க எல்லாருமே அந்த கொஸ்டினை ஒழுங்காக ப்ராப்பராக பார்க்கல. ஓகே, ஸோ அடுத்த தடவை இதே மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்கப்பா. ஸோ லெட் மீ சி யார் அந்த 10 பேர் அப்படின்னு. 25 பேர் நான் பார்க்குறேன். மென்டி கோட், yes, menti code 24285571. 2428. So உயிர் அன்பன் 24285571 is a menti code. Godlin, Muthushraya, Hari, Kavi. ஓகே, ஸோ பாலவேணி. ஸோ இதில் யாரோ ஒரு சிலர் தப்பு பண்ணிருக்கீங்க. தர்ஷன்லாம் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. ஸோ 9th question, ரைட்.
So many are there, but still இங்க என்ன join பண்ணாம இருக்கீங்கப்பா. So NEETல ஒவ்வொரு தடவையும் question choose பண்றதுக்கு முன்னாடி just think it, okay, solve பண்ணுங்க, think பண்ணுங்க, but அதை கொஞ்சம் speed பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு நிறைய question practice பண்ணணும். Which of the following occurs due to the presence of autosome linked dominant trait? Autosome linked dominant trait. So autosome linked அப்படின்னா என்னது? இந்த disease வந்து autosomes மூலமா spread ஆகுதுன்னு அர்த்தம். And dominant trait அப்படின்னா ரெண்டு அலீல்ஸ் இருக்க போது அந்த ரெண்டு அலீல்ல ஒரு அலீல் இருந்தாலே அந்த disease express ஆயிடும். Which is nothing but myotonic dystrophy. So hemophilia, thalassemia, sickle cell anemia இதெல்லாமே என்னதுப்பா? They are not autosome linked dominant disorders. Some are recessive, okay va? And some are sex linked disorders. So இங்க நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? This is going to be autosome linked dominant. Dominant அப்படின்னா என்னப்பா? ஒரு mutant allele இருந்தாலே அவங்களுக்கு disease express ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். So that is the dominant character. இல்லையா? Dominant allele, recessive alleles. மெண்டல் கொடுத்த lawல law of dominance இருக்கு இல்லையா? அதோட எக்ஸாம்பிள் தான் இது. Okay, let us see the next question. First, okay, so இன்னும் ஒரு 4 question இருக்கு. So still answer இன்னுமே join பண்ணலனா join பண்ணி answer பண்ணுங்க இந்த 4 questionக்கு. அடுத்த question பா. The best example for Pleiotropy. So Pleiotropyum இருக்கு, okay, and polygenic inheritance பார்த்தோம். So polygene நிறைய gene ஒரு particular character இல்ல trait கோட் பண்ண போது இங்க Pleiotropy அதோட opposite version. So which is going to be the example here? Skin color, phenylketonuria, color blindness, ABO, blood grouping. Pleiotropy கான example, yes, which is nothing but phenylketonuria. What is actually phenylketonuria? A very important question. So இன்னும் சொல்ல போனா like even in my UG இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான question. So first year we have anatomy, physiology, biochemistry. So அந்த biochemistryல phenylketonuria திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. So அந்த disease வந்துட்டு நீங்க இன்னும் வந்து ஒரு 2-3 வருஷம் லைஃப் லாங்க்கு ஞாபகம் வச்சுக்கணும். So என்ன நடக்க போகுதுப்பா? phenylalanine அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் டைரோசினா கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் தான் phenylalanine hydroxylase. ஓகேவா? இப்போ இந்த ஜீன் இல்ல இந்த என்சைம் வந்துட்டு சிந்தசிஸ் ஆகிறது கட் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? phenylalanine வந்து டைரோசினா கன்வெர்ட் ஆகாது. டைரோசின் இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் த நார்மல் CNS ஃபங்க்ஷன். அப்ப என்ன ஆயிடும்? டைரோசின் இல்ல, phenylalanine நம்ம பாடியில அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கு, which can lead to the mental retardation, and இது வந்து pyruvic acid it is going to be excreted. Okay, so இந்த சைக்கிள்ல ஒரே ஒரு என்சைம் வேலை செய்யாதனால கம்ப்ளீட் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும் நம்ம பாடியில. So phenylketonuria is a very important question. So மறக்காம அந்த டிசீஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, so right. So அடுத்த question பார்க்கலாம்ப்பா. phenylketonuria is a very important syndrome disease. இது போக டவுன் சிண்ட்ரோம் இருக்கட்டும், லைக் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல பேட்டோ சிண்ட்ரோம்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதோட டிஸார்டர்ஸ் சிம்டம்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்காக தான். ஓகே, சாரி. ஸோ 11th கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ பயோ 360 அந்த கெஸ் த டிசீஸ் சீரீஸ் இருக்கு. ஸோ நீங்கள் படிச்சதை குயிக்காக 60 செகண்ட்ஸ்ல ரீகாலும் பண்ணிடலாம். அண்ட் கண்டிப்பாக அந்த சிம்டம்ஸ் எதுவுமே மறக்காது. அடுத்த கொஸ்டின் பா. In which genetic condition each cell in the affected person has 3 sex chromosomes? So normally we have 1 X and like ஒரே ஒரு X chromosome இல்ல மேல்ஸ்ல ஒரு X chromosome ஒரு Y chromosome இருக்கும். So ஃபீமேல்ஸ்க்கு 2 X chromosomes இருக்க போகுது. ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு X chromosome இருக்கு. அப்போ normally they are X and Y இருந்தாலே they are male. So மேல்ல ஒரு எக்ஸ்ட்ரா chromosome இருக்கு. So அப்போ which is going to be the Klinefelter syndrome. So அப்படியே பெருசா இருக்கு, பேரும் பெருசா இருக்கு, Klinefelter syndrome. XXY ன்னு இதுவும் பெருசா இருக்கு. So இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, which is going to be Klinefelter syndrome. So which is seen in case of males or females? So chatல இன்னுமே யாராச்சும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். Klinefelter syndrome மேல்ஸ்ல இருக்குமா ஃபீமேல்ஸ்ல இருக்குமா? So it's going to be seen in males or in females? Females are males are? Yes, it is seen in case of the males. So males-க்கு ஒரு extra X chromosome இருந்துச்சு அப்படின்னா which leads to a condition called Klinefelter syndrome. So female characterism it will be expressed. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து நீங்க மென்டிலா அட்டென்ட் பண்ணும்போது பெருசா தான்ப்பா தெரியும், இங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு தான் சின்னதா தெரியுது. ஓகேவா? ஸோ நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலையான்னு எனக்கு தெரியல. அடுத்த கொஸ்டின் பா. ஸோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். ஸோ ரைட், அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம்.
What is a genetic disorder in which an individual has an overall masculine development, okay, gynecomastia and is still sterile? இது வந்து போன கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ணால் இதுவும் சூப்பராக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஜெனட்டிக் டிசார்டர் இன் விச் அன் இண்டிவிஜுவல் ஹேஸ் ஓவரால் மேஸ்குலின் டெவலப்மெண்ட்டும் இருக்க போது அண்ட் கைனகோமாஸ்டியா அண்ட் ஸ்டில் ஸ்டிரைல், ஓகே, இஸ் நாட் ஃபர்டைல். சேம் இது வந்து கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோமோடைய சிம்டம்ஸ். அப்போ இது எல்லாமே நீட்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். அப்போ ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை எப்படி அடுத்த வருஷம் வேற மாதிரி மாத்தி கேட்டிருக்காங்க, விச் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மறக்காம பார்த்துட்டு போகணும். அட்லீஸ்ட் ஃப்ரம் 2016 வந்து இப்போ 23 வரலாம். ஓகே, ரிப்பீட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், தேர் ஆர் சான்சஸ், பட் டேரக்டா அதே மாதிரி கேட்க மாட்டாங்க. இது மாதிரி கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க. இதுவரை நம்ம பார்த்த எல்லா செஷன்ஸ்லையும் அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி, ஸோ யூ ஸ்டில் ஹேவ் 20 days. ஸோ இந்த 2016லேருந்து 23லேருந்து கேட்ட கொஷின்ஸை மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க, விச் வில் கிவ் யூ டெஃபினெட்லி அன் ஐடியா. ஓகே, ஸோ முத்துஸ்ரேயா என்ன டாப்ல இருக்கீங்க, லிபி, ஓகே, இந்துமதி, ஜனனி, ஹரி, காமாட்சி, தர்ஷன், கவி, ரித்திகா, ரக்ஷிதா. ஓகே, இன்னொரு ரக்ஷிதாவை காணும். ஓகே guys, so 2 more questions, we'll finish it off. Okay, சரி, right. So அதுக்கப்புறம் shall we do a rapid recall? A disease caused by an autosomal primary non-disjunction, so chromosomes failing to separate, usually during the oogenesis process. அப்ப எங்க Down syndrome, Klinefelter syndrome, Turner syndrome or sickle cell anemia. Okay va, autosomal primary non-disjunction here, yes, which is Down syndrome pa. No, it is not sickle cell anemia. Sickle cell anemia கிடையாது, இது Down syndrome தான், which is non-disjunction. So trisomy 21, ஓகேவா, 2 காப்பி இருக்கும், எக்ஸ்ட்ராவா இன்னொரு காப்பி ஆஃப் குரோமோசோம் இருக்கு at the 21st chromosome. So அததான் we call it as Down syndrome. இதுக்கான symptoms நிறைய இருக்கு. So if you are a state board student, கண்டிப்பா NCERT இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவான சிம்டம்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பாம் க்ரீஸ், ப்ராட் பாம் க்ரீஸ், இது லாஸ்ட் 2023லையும் இதே கொஸ்டின் டவுன் சிண்ட்ரோமை வச்சு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி ஒரு தடவை லீடர் போர்ட் பார்த்துட்டு லெட் அஸ் செக் இட் அகைன். இந்த கொஸ்டின் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கீங்கப்பா. முத்துஸ்ரேயா, ஓகே, ஸ்டில் இந்த டாப், இந்துமதி, ஜனனி, ஹரி, லிபி, காமாட்சி. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே, ஃபைனல் கொஸ்டின். See guys, genetic disorders ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின்கான கொஸ்டின் பார்த்துடலாம். எஸ், ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பார் பாடிஸ், இட்ஸ் லைக் அன் எக்ஸ்ட்ரா எட்ஜாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ பார் பாடிஸ் ஆர் நத்திங் பட், ஸோ யூஸ்வலாகவே females have 2 X chromosome, males have only 1 X chromosome. Unwanted information அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறத தடுக்கிறதுக்காக யூஸ்வலாக ஃபீமேல்ஸில் 2 எக்ஸ் குரோமோசோமில் ஒன்று தான் ஆக்டிவாக இருக்கும், இன்னொன்று இன்ஆக்டிவாக இருக்கும். அந்த இன்ஆக்டிவான எக்ஸ் குரோமோசோமை தான் we call it as Barr bodies. ஸோ கைஸ், இந்த கொஸ்டின் எல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. 4 எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு. எப்படி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் should not do mistake. Number of X chromosomes n-1. ஸோ 4 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு அப்படின்னா ஓகேவா, 3, ஓகே, 4 minus 1 which is going to be 3. 3 பார் பாடிஸ் இருக்க போகுது. ஓகேவா, 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு ஃபீமேல்ஸ்ல, ஒன்னு ஆக்டிவா இருக்கும், இன்னொன்னு இன்ஆக்டிவா இருக்கும். அந்த இன்ஆக்டிவான எக்ஸ் குரோமோசோம் தான் பார் பாடிஸ். ஏன் இன்ஆக்டிவா இருக்கு? டு பிரிவென்ட் த அன்வான்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்த ஜெனரேஷன் போகாம தடுக்கிறதுக்காக. ஓகேவா, ஸோ அப்போ இங்க 4 அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எவ்வளோ நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் இருக்கு? -1, அதுதான் நம்பர் ஆஃப் பார் பாடிஸ். ரைட்டா? ஸோ ஆல் ஆஃப் யூ கிளியர்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ லெட் அஸ் செக் தி லீடர் போர்ட் அண்ட் ஃபினிஷ் இட் ஆஃப். ரைட், ஸோ யார் லீடர் போர்டில் டாப்ல இருக்கீங்கன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், நெவர் டூ திஸ் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ முத்துஸ்ரேயா, ஸோ ஃபைனலி ஷி இஸ் த வின்னர். Okay, so after a long time, girls are winning. Good, great. Okay, so guys, shall we do some rapid recall? Rapid recall ku ready ya? So now ஒரு சில questions random கேட்பேன். So are you guys ready to answer? Yes, Irfan, correct. Line wise session தான் பா. So rapid recall பண்ணலாமா or shall we end the session? Okay guys, so இப்போ அப்படியே நீங்க வாட்ஸ்அப் யூடியூப்க்கு வந்துடலாம் உங்களோட மென்டில இருந்து. ஓகே, ஸோ ரேபிட் ரீகால் பண்ணலாமா? ஸோ 36th பொசிஷன். ஓகே சண்முக பிரியா, ஃபைன். ரேபிட் ரீகால் ஆர் ஷால் வி எண்ட் இட்? 2 கொஸ்டின் தான்.
ஸோ அப்போ மெண்டல்ஸ் லாலேருந்து எல்லாமே நான் கேட்பேன். ஸோ ரெடியா? ரைட். ஓகே, ஸோ உங்களோட பொசிஷன் ஸோ ரேபிட் ரீகால் பண்ணிடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டரில் நம்ம பார்க்கும்போது வாட் ஆர் த அலீல்ஸ். ஓகே, we need to இயர் கொஷின் தப்பு பண்ணிட்டேன். ஸோ 4th place only. ஓகே கைஸ், ஸோ இயர் கொஷின்ஸ் எல்லாம் யூஸ்வலாக கேட்க மாட்டாங்க, பட் சம்டைம்ஸ் தே ஆஸ்க். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி. சரிப்பா, who is called as father of, so rapid recall, another 10 minutes will finish it up. ஓகேவா? Principles of Inheritance and Variation இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். ஸோ ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ whoever is there in the chat box, ஸோ மென்டி அட்டென்ட் பண்ணனா பிரச்சனை இல்லை, பட் இப்போ ரேப்பிடாக ரீகால் பண்ணிட்டு will finish it off. Right? So who is called as father of modern genetics, pa? Yes, father of modern genetics. யாரு? மார்கனா, மெண்டலா, டார்வினா, லமார்க்கா? Yes, nothing but none other than Mendel. Okay. Okay, so இவர் வந்து பீ பிளான்ட்ல ஸ்டடி பண்ணார் இல்லையா? ஸோ தோஸ் பீ பிளான்ட்ஸ் ஓகேவா? ஸோ விச் இஸ் அவர் ஸ்டடி பண்ண போது அந்த குரோமோசோம்ஸ் எந்த குரோமோசோம்ல ஸ்டடி பண்ணாருப்பா? ஸோ ஜீன் கண்ட்ரோலிங் ஆல் தீஸ் 7 பீ பிளான்ட் கேரக்டர்ஸ் ஆர் present in the chromosome number. Which chromosome? Yes, John, Greher, Mendel, fine, agreed. So அதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் கேட்டாச்சுப்பா. ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்துட்டு 7 கேரக்டர்ஸ் ஸ்டடி பண்ணார். இந்த 7 கேரக்டர்ஸும் ஓகேவா இஸ் லொகேட்டட் இன் த குரோமோசோம் நம்பர் இந்த பீ பிளான்ட். ஸோ பீ பிளான்ட்ல எந்த நம்பர்? குரோமோசோம் நம்பர் 4. எஸ், நோ, குரோமோசோம் நம்பர் 4. அவர் ஸ்டடி பண்ண எல்லா கேரக்டர்ஸும் இட் இஸ் பிரசன்ட் இன் த குரோமோசோம் நம்பர் 4. அடுத்தது டைஹைபிரிட் கிராஸோட ஓகேவா ஃபீனோடைபிக் ரேஷியோ. டைஹைபிரிட் கிராஸோட ஃபீனோடைபிக் ரேஷியோ என்ன? ஸோ டைரக்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ டைஹைபிரிட் கிராஸோட ஃபீனோடைபிக் ரேஷியோ என்னப்பா? 9:3:3:1. ஓகே, ஸோ அப்போ டைஹைபிரிட் ப்ராசஸ்ல ஓகேவா the number of different genotypes are going to be 9 and in the phenotypic ratio வந்து 9:3:3:1. okay, so first of all back cross, test cross இதெல்லாமே இருக்கு ஓகேவா? so எந்த crossல நம்ம வந்துட்டு offspring parent ஓட cross பண்ண போறோம். so we have studied about reciprocal cross, back cross, test cross. எந்த crossல நம்ம offsprings மறுபடியும் parent ஓட cross பண்ணி பார்க்க போறோம். so which cross it is? Yes, test cross liya, back cross liya, இல்ல reciprocal cross liya? Yes, it is going to be in the back cross. அதனால தான் அதுக்கு back cross. offspring திரும்பவும் வந்துட்டு we are crossing it with the parents. சரி, மெண்டல் கொடுத்ததுல 3 law இருக்கு. so that is law of segregation, independent assortment and the law of dominance. சரி, okay. so இந்த 3 lawல segregation is also called as law of segregation is also called as. so இந்த law நம்ம இன்னொரு பேர்லயும் சொல்லலாம். what is the other name for this law? actually அத கேட்டுட்டு இத கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி இது கெஸ் பண்ணிருவீங்கன்னு நினைக்கிறேன். the law of segregation is also termed as, very good, law of purity of gametes. and எந்த இடத்துலப்பா செக்ரிகேஷன் நடக்கும்? ஸோ செக்ரிகேஷன் எந்த ஃபேஸ்ல நடக்கும்? ஸோ செல் டிவிஷனோட எந்த ஃபேஸ்ல செக்ரிகேஷன் நடக்கும்? ஸோ லா ஆஃப் செக்ரிகேஷன் இஸ் டர்ம்ட் அஸ் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். ஸோ இந்த பியூரிட்டி ஓகேவா எந்த பார்ட்ல வந்து செக்ரிகேஷன் நடக்க போகுது? ஸோ இன் விச் ஃபேஸ்? செல் சைக்கிளோட எந்த ஃபேஸ்ல நடக்க போகுது? ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ், ரைட்? so anaphase 1ல தான் segregation நடக்கும் ஓகேவா? சரி, law of independent assortment ஓட exception. so நிறைய factors எல்லாம் நம்ம படிச்சோம். so which is exception for the law of independent assortment? law of independent assortmentக்கு exception இது. yes, so Satya Shilakshmi, anaphase 1 is the right answer. which is an exception for law of independent assortment? yes, linkage. linkage is termed by, இது NEET question. so NEETல கேட்ட question. linkage, the term linkage was coined by, யார் linkage அப்படிங்கிற term கொடுத்தாங்க? and linkage is an exception for law of independent assortment. yes, so correct தான்ப்பா. so linkage coin பண்ணது யாரு? மார்கன். okay, so அடுத்தது
So next, so yes guys, Morgan correct on answer. Sherry. So coming to the next part. So incomplete dominance ke edachu or example. So give one example. Okay, any plan for incomplete dominance. So incomplete dominance la enna aga podhu either adavadhu so oru red or pink color floriyum, so maybe red color, okay, red color floriyum or white color floriyum nama cross pannam appadina, yes, so that is going to give a pink color flower. Idha vandu incomplete dominance. So maybe any example incomplete dominance la sickle cell anemia varuma? Hari Prasad, yes, pink snapdragon, mirabilis jalapa, that is a 4 o'clock plant. So codominance kana example ABO blood grouping irukka pogudhu. And next, okay, so அடுத்தது hemophilia is an என்ன மாதிரி disorder? So hemophilia, thalassemia, sickle cell anemia என்ன மாதிரி disorders? So first of all, sickle cell anemia is a which type of disorder? Is it going to be an autosomal or an allosomal disorder? Autosomes மூலமா spread ஆகுமா இல்ல sex chromosomes allosomes மூலமா? Recessive X-linked dappa. Sickle cell anemia autosomal recessive disorder இல்லையா? So autosomal recessive disorder. Okay va? So அப்ப என்ன ஆயிடுச்சு? Sickle cell anemia ல substitution of glutamic acid by the valine at the 6th position. அதனால தான் வந்து sickle cell anemia வருது. So sickle cell anemia இருக்கவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் மலேரியா வராது. Okay, அதே மாதிரி thalassemia is also autosomal recessive disorder. Hemophilia மட்டும்தான் X-linked recessive disorder. Okay va? So இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Hemophilia மட்டும்தான் is X-linked recessive disorder. Okay va? So phenyl ketonuria நம்ம பார்த்தாச்சு. So conversionல there is an error. Okay. So அடுத்தது, so maybe நான் ஒரு disease ஓட symptoms சொல்றேன். Okay, I'll list out some 5 symptoms. You guess the disorder. சரியா? Let us guess the disorder. 30 seconds time எடுத்துக்கலாமா? So I'll give the symptoms of one particular disorder. Okay va? So நீங்க அதுல இருந்து guess பண்ணலாம். So chromosomal disordersல நான் symptoms கொடுக்கிறேன், நீங்க guess பண்ணுங்க. Okay, so first symptoms, okay, short stature. So first symptom short stature, so height கம்மியா இருக்காங்க. And அதுக்கப்புறம் non functioning of ovaries, non functioning of ovaries or lack of menstrual cycle கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்தது lack of secondary sexual characters. First short stature சொல்லிட்டேன். Okay, non functioning ovaries, okay va? Lack of secondary sexual characters, okay va? Webbed neck appearance கண்டுபிடிச்சிட்டீங்களா? Yes, there might be underactive thyroid and this disease is going to be, yes, which is going to be, yes, right, Turner syndrome, right? So Turner syndrome, correct. So Turner syndrome oda chromosomes எப்படி இருக்க போகுது? So Turner syndrome, turn off ஞாபகம் வச்சுக்கோங்க. So Turner syndrome is seen in case of the females. So இப்போ femalesல என்ன மாதிரி chromosomes இருக்க போகுதுப்பா? So what is the chromosomal type? Like number? Yes, Jasima Farveen, correct. Turner syndrome number. So Turner syndrome is going to be loss of one X chromosome, which is also termed as monosomy X. Okay, so monosomy X அப்படிங்கிறது Turner syndrome. So already வந்துட்டு நம்ம Down syndrome மித்தது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. Okay, so any other doubt from this chapter? So வேற ஏதாச்சும் doubt இருக்காப்பா? Right, shall we end it? Okay, so I think all of you clear. So மெயினா இந்த சாப்டர்ல மெண்டல் லா தெரிஞ்சிருக்கணும், லிங்கேஜ், ரீகாம்பினேஷன், ஓகே, அண்ட் எஸ்பெஷலி the problem solving எப்படி சால்வ் பண்ணணும், ஓகே, அண்ட் லாஸ்ட் the disorders, all the disorders, அதோட symptoms. கண்டிப்பா அதுல இருந்து chromosomal disorders இருக்கட்டும் or it can be from the genetic disorders, a question can be asked. So yes guys, a great evening. And நான் சொன்ன மாதிரி hand written mind maps ஃப்ரீயா வேணுமா மறக்காம கீழ இருக்க கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிருங்க. So if you are still wondering what to do next, ஓகே, அடுத்த 20 நாளுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் எவ்ரிடே மேக் ஷுர் யூ லேர்ன் ஒன் கான்செப்ட் அட்லீஸ்ட் இன் பயோ. ஸோ பயோ 360 ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் போட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை அப்படியே வந்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு என்ன லெசன் நாளைக்கு கரெக்டாக ஷெடியூல் பண்ணி வச்சிருப்பா பார்த்துருங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் என்ன சாப்டர் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ see you guys tomorrow. Bye bye.